அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன் யாருங்க? நவகிரகங்களையே ஒரு சுபகிரகம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அஸ்தமம் மறைந்திருந்தார். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் தான் முழு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் வலுத்திருந்தால் தான் குடும்ப வாழ்க்கையிலிருந்து மன வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்த விட மன நிம்மதி, சந்தோஷம், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தாங்க நவகிரகங்கள்லையே. இந்த சுக்கிரன் மட்டும் ஒருத்தருக்கு வலுத்திருந்தார்னா இளமையாக இருப்பாங்க, அதாவது செல்வாக்கு பிரச்சனை மனுஷங்களாக இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு பணங்காசுலேருந்து எல்லா மத்தியிலையும் அவங்களுக்கு என்ன குறை, அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவங்க அழகாக இருக்கிறாங்க, நல்ல கம்பீரமாக இருக்கிறாங்க, செல்வாக்காக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, எல்லா சந்தோஷங்களும் அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் வலுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது அப்பேற்பட்ட சுக்கிரன் நமக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி, அதை விட 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் தாங்க. அப்போ அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு கலசஸ்தானத்துக்கு வரார். எப்போது? ஜூன் மாதம் 8ஆம் தேதி. இது இந்த நேரம் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரரு உண்மையிலேயே எவ்வளவோ சிரமங்கள், வயதுக்கு மீறிய கஷ்டங்கள் அனுபவிச்சது யாருன்னு கேட்டோம்னா மகர ராசிக்காரர். ஆனால் மகர ராசிக்காரரு அன்பானவர்கள், இருக்கிற இடம் தெரியாது, கலக்கலன்னு பேச தெரியும், ஆனால் மற்றவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு ஆச்சுங்களா. அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம், அங்கேப்படியே எண்ணமெல்லாம் கிடையாது. நம்மளை யாரும் கெடுக்காமல் இருந்தால் போதும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கலாம். அவங்க மதிக்கணும் இவங்க மதிக்கணும்னு நினச்சி வாழக்கூடியவங்களாம் கிடையாது. நம்மளுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு அதாவது அனுபவத்தைங்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் அத்தனையும் பட்டாச்சு. ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, குடும்ப ரீதியிலையும் பார்த்தோம்னா பார்த்து எல்லாருக்கும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நாம் ஓரங்கட்டி ஒதுங்கி தான் நின்றுட்டுருக்குறோம். அடுத்தவங்களுக்கு முன்னால் வாழணும்னு ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கிறோம், ஆனால் முன்னேற முடியல. கஷ்டம்தான் மிச்சம். கவலையே படாதீங்க. 7ஆம் இடத்துக்கு கலசரக்காரகன் வந்துட்டார். ஆல்ரெடி ஏற்கனவே குரு பகவான் உட்காந்து கரெக்டாக நம்மளுடைய ராசியை பார்த்துட்ருக்கிறாரு. இரு சுபர்களும் உட்காந்து நம்மளை பார்க்குறதுனால நாம் இந்த 7-8 வருஷம் பட்ட கஷ்டமும் வேதனையும் குடும்ப வாழ்க்கையில் பட்ட ஒரு மன சங்கடத்தையும் எல்லாத்தையும் நம்ம தீர்க்க போகிறோம். கிரகங்கள் நம்மளை தீர்த்து வச்சு நம்மளை அழகாக பார்க்க போகுது சுக்கிரன். சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க, கவலையே படாதீங்க. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா, அதாவது இப்போவும் சமீப காலங்களாக நம்ம நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும், உண்மையே பேசினாலும் அதில் சிக்கல்கள் உருவாக்கி வச்சுருவாங்க ஆச்சுங்களா. நம்மக்கிட்ட அன்பாக வரும்போது உறவாளியே வருவாங்க, வந்த பிறகு பார்த்தோம்னா பெரிய பகையாளி ஆயிடுவாங்க. வாங்குகிற வரைக்கும் நல்லவங்க, அதாவது வாங்கிட்டு அந்தாண்டு போனாங்கன்னா நம்மளை கெட்டவங்கள இது பேசுவாங்க. இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கினவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்து நம்ம பலவீனமாக பாதிக்கப்பட்டது எல்லாமே இந்த மகர ராசிக்காரர் அனுபவிச்சாச்சு. இதிலிருந்து நம்ம மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருந்து அந்த வாய்ப்புகள் தடுமாறி இன்றைக்கி ஒரு நல்ல நேரம் அப்படியே நமக்கு கெட்டியாக பிடிச்ச மாதிரி இந்த சுக்கிரன் பயிற்சி சாதகமாக இருக்குது. அப்போது இந்த 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் எடுங்க. திருமணம், சுப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விசேஷங்கள், வீட்டில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி முயற்சி எடுத்து பார்த்தீங்களா, அது இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? கடந்த காலங்களில் அதாவது கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, அப்புறம் இல்லையா மருத்துவ செலவுகள், மனைவிக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லையா, எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கி பார்த்தோம்னா அவருக்கு வைத்தியம் பார்க்குறது, அல்லது அவருடைய எண்ணம் சிந்தனை கொஞ்சம் மாதிரி இல்லை, அப்படி அதாவது அவர் கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறாரு, சேர்க்கையினால் சில பிரச்சனைகள் உருவாகிருக்குது, அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாரா, அவருக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் 7-1 கலஸ்தர குடும்பம் இது ரெண்டும் சரியாகும். கணவன் மனைவி உறவு மேன்மையாக்கும். 4 பேர் மத்தியில் நல்ல ஒரு கௌரவம், சந்தோஷம், மகிழ்ச்சியான வாழ்க்கைகள் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்தானத்தில் சொல்லணும்னா கூட்டாளி சம்மந்தப்பட்ட இதில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம், லாஸ் ஆகி போச்சு, அதனால் பிஸ்னஸ் கைவிட்டுறலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த நேரத்தில் அந்த கூட்டு பிஸ்னஸ் தன் வசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதாவது
நம்ம தனியாக சிங்கிளாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். 10 ரூபா ஒரு வருமானம் சம்பாதிக்கணும்னு ஒரு முதலீடு போடுறதுக்கு நமக்கு ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், கிடைக்கல. இல்லை ஒருத்தர் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அவங்க இன்னும் கொடுக்கல. ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறதுக்காக பணத்தை எதிர்பார்த்துட்ருக்குறோம், எப்படியுமே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் கொடுக்கல, இது வரைக்கும் நடக்கலை, வருமா அப்படிங்கிற சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கனவு மனசில் ஒரு தைரியம் இழந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் பொருள் வந்து சேரும். சில நல்ல விசேஷங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, அடுத்தது ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட ஒரு நகநட்டு பொன்பொருள் இதெல்லாமே உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். 4 பேர் மத்தியில் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்தோம், ஆனால் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நாமளும் நல்லா ஒரு செல்வாக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி அரசியல் அரசாங்க கலைத்துறையில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருப்திகரமான நம்ம முயற்சிகள் எடுத்தும் நம்மக்கிட்ட எல்லா ஒரு திறமைகள் இருந்தும் சரியான முறையில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நம்மளை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க, நம்மளை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிறாங்க, நம்மளை வச்சு அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, அதாவது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஏணி மாதிரி செவுத்தில் சேர்த்து வச்ச ஏணி அப்படியே சாட்சி மாதிரி இருக்கும். அதில் போகிறவங்க ஏறி மேலே போயிட்டுருக்குறாங்க. நாம் அதே மாதிரி அப்படியே ஒரே பொசிஷனில் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம கெட்டியை பிடிச்சி நம்மளுடைய திறமை என்னங்கிறது வெளி காட்டிடலாம். ஆனால் எதுவுமே அமைய மாட்டேங்குது, கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி சுபகிரகங்கூட இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஆச்சுங்களா. தேவகுரு அசுரகுரு இரு மகா ஒற்றுமையான அப்படின்னா 2 கிரகங்களுக்கு ஆகாமல் இருந்தாலும் சுபகிரகத்தோடு சுக்கிரன் இணையும் போது சுகம் ஸ்தானம் பலம் ரொம்ப அதிகரிக்கும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டாக்கும், உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கும். ஒரு நமக்கு திக்கு தெரியாத ஒரு காட்டில் எந்த பக்கம் வழின்னு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்த மாதிரி ஒரு முன்னேற்றங்கிறது உருவாயிரும். கண்டிப்பாக இது கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உயர் பதவிகள் கிடைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சொந்த பந்தங்கள் பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்க இணைந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். இது இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சினால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பயிற்சி. இப்போ சொன்னது அதாவது கோச்சார அடிப்படையில் இந்த பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் லக்னம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். அது மட்டும் இல்லை தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜாதகத்தில் முழுமையான பலன்களை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கு அடைகிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஏன்னா சுகம், மனிதன் சுகத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாக வாழ முடியாது ஆச்சுங்களா. மகிழ்ச்சி இல்லாமல் அவன் ஒருத்தன் சிரிக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி சில குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்னா ஒரு சுக வாழ்க்கை அமையாமல் அவங்களுடைய வாழ்க்கை முழுமையடையாது. அப்போது இதெல்லாம் கொடுக்குறது சுக்கிர பகவான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருக்குதுங்கிறது ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான், கலஸ்தர தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தாருன்னா அற்புதம். அந்த திசை வருது எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம், இப்போ நடக்குதான்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு தோஷமாக இருந்தால் அதுக்கு நம்ம சுக்கிரம் கோயில்களுக்கு போய் ஒரு பிரார்த்தனை பண்ணி பரிவர்த்தனைகள்லாம் செய்துக்கலாம். அப்போ தான் டிமோஷனை அடையும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலிமா கூட பார்த்துக்கலாம். பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் செல்வ செழிப்பாக மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.